ஒன் பாட்டில் ஒரு 15 மினிட்ஸை செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான சென்னா கிரேவி பார்த்துடலாமா? இதுக்கு ஓவர் நைட் ஊற வச்ச சென்னாவை 5 விசிலுக்கு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சர் ஜாரில் 2 வெங்காயம், 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு தேங்காயும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கர் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரே ஒரு நீட்டு வாக்கில் கட் பண்ண வெங்காயம், 1 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, இந்த மசாலா 2 கொதி வந்தோடனே நம்ம வேக வச்ச சென்னாவும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிக்கூடாது, கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு தக்காளியை 4 துண்டாக கட் பண்ணி போட்டு ஒரு 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான சென்னா கிரேவி ரெடி. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை தூவி சர்வ் பண்ணுங்கள். இதோட டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க.